மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். பட்டய கிளப்பனும் பாண்டியா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இந்த படத்தை வந்து முத்தியாரா ஃபிலிம்ஸ் ஆணிமுத்து அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சார் இயக்கியிருக்காங்க. எஸ்பி ராஜ்குமார்னாலே காமெடிக்கு கேட்க வேண்டியதில்லை. இந்த படம் ஒரே டார்கெட்டு, முழுக்க முழுக்க நகைச்சுவை திருவிழா தான் அந்த படம். அதுக்கு முக்கியமாக சூரி இருக்கார் இந்த படத்தில். நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியாக நடிச்சிருக்கோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சூரி எக்ஸ்பெஷலி சூரி எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அவர் பொதுவாக இப்போ நகைச்சுவை எல்லாம் அவர் முன்னுக்கு இருக்கார். இந்த படம் இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கோவை அக்கா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நடித்த ஒரு அனுபவம் மிகப்பெரிய அனுபவம் எங்களுக்கு. அப்புறம் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் அருள் தேவ். 5 பாடல்கள், ரொம்ப பிரமாதமான பாடல்கள் வந்திருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் பார்ப்பீங்க, கேட்பீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பி ராஜ்குமார் சார் அவர்கள் தான் அந்த பாடல் எழுதியிருக்காரு. சூப்பராக எழுதியிருக்காரு. என்னுடைய கதாபாத்திரம் பஸ் டிரைவராக இருக்கேன். கண்டக்டராக சூரி இருக்கார். பஸ் ஓனராக அண்ணாச்சி நடிச்சிருக்காரு. எங்கள் 3 பேருக்குள்ள ஒரு காம்பினேஷன் தான். என்னென்னா, என்னுடைய காதலை சேர்ப்பதற்காக சூரி நான் எல்லாம் செய்கிற ஒரு ட்ராமா தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. மனிஷா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க பொதுவாக அவங்களுடைய படங்கள் எல்லாமே ஒரு நல்ல கதை சார்ந்து ரொம்ப யதார்த்தமான படத்தில் பிரமாதப்படுத்திருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கும் ஒரு புதிய பரிமாணமாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் படத்தில், ஒரு காமெடி படத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் இந்த படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தில் காமெடியை பேஸ் பண்ணி தான் இந்த படம். ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் பட்டையை கிளப்பியிருக்கு. இந்த படத்தில் ஒரு 3 குத்துப்பாட்டு, 2 மெலடி சாங் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பட்டய கலப்பனும் பாண்டியா இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தோட பாடல்கள் அனைத்தும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஃபஸ்ட் டைமாக ஆணிமுத்து சார் தயாரிச்சிருக்காங்க. இது அவங்க ஃபஸ்ட்டு படம். இந்த டைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த படமும் பட்டய கலப்பனும். 2013 எனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வருஷம் அமைஞ்சிச்சு. 2014 இளைய தளபதி விஜயன் மூலமாக ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வருஷமும் எனக்கு சூப்பராக அமையும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பி ராஜ்குமார்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு முழுமையான காமெடி ரைட்டர். ஜாம்பவான்கள், கவுண்டமணி சார், வடிவேல் சார், செந்தில் சார் எல்லாத்துக்குமே அவர் காமெடி எழுதியிருக்காரு. அவருடைய காமெடி இன்னைக்கு அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. இந்த படம் முழுக்க அவ்வளோக்கு ஒரு பெரிய காமெடி ரைட்டர் அப்படின்றப்ப கண்டிப்பாக அவர் இயக்கிற படத்தை அவர் சாதாரணமாக விட்டுற மாட்டார். படம் முழுக்க இதில் அவர் நோக்கமே என்ன, முழுமையாக 2 மணி நேரத்தை சிரிக்க வைப்போம். அது போதும் அப்படின்ட்டு யதார்த்த பொங்கலுக்கு அவர் கூட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் 100% வெற்றியடைன்றது எங்கள் நம்பிக்கை இருக்குது. மாலைமலர் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார் பேசுகிறேன். பட்டய கிளப்பனும் பாண்டியா இந்த படத்தோட பாடல்கள் வெளியீட்டுள்ள இன்றைக்கி கமலா தேட்டரில் நடக்குது. இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். 5 பாடல்களும் மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் வந்திருக்கு. படத்தோட மிகப்பெரிய பலமே நகைச்சுவை காட்சி தான். இந்த படத்தில் வித்தார்த், சூரி, இளவரசு, கோவை சரளா, மனிஷா, இது எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது ஒன்லைன் ஸ்டோரினா முழு நீள நகைச்சுவை படம். ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி, இது எல்லாமே இருக்கும். இதுக்கு உறவுகளுக்கு மத்தியில் ஒரு முழுக்க இந்த ஒரு சின்ன காதல் கதை. அது எவ்வளவு நகைச்சுவையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நகைச்சுவையாக சொல்லியிருக்கோம். சூரி இதில் ஒரு புதிய பரிமாணத்தில் வெளிப்படுவார். அந்த அளவுக்கு இதில் நகைச்சுவை பண்ணியிருக்காரு. ஹாய், ஹலோ டு ஆல் தி மாலைமலர்.com வியூவர்ஸ். நான் மனிஷா பேசுகிறேன். இன்னைக்கு என்னோட படம் ஆடியோ லான்ச் பட்டய கல்ப பாண்டியா இருக்கு. வெரி ஹாப்பி தட் திஸ் songs have come out very well and I'm grateful to director SP Rajkumar sir இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கறதுக்கு, ஒரு வெரி ஹோம்லி ரோல். And my co-star Vidath and Suri. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் romantic cum comedy movie and songs ரொம்ப நல்லா வந்திருக்கு. I'm just waiting for the function to start. KS Ravi Kumar sir வந்திருக்காரு. So I think I'm just looking forward to it. Thank you. இந்த படத்தினுடைய இயக்குனர் நண்பர் எஸ்பி ராஜ்குமார் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். KS ரவிக்குமார் கூட அவர் ஒர்க் பண்ணாரு. முதல்ல ஒரு டிசைனராக தான் அவருடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருடைய கதை, விவாத திறமை இதெல்லாம் வச்சுட்டு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி நல்ல சில வெற்றி படங்களையும் அவர் தந்திருக்கிறார். அவர் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். நான் உண்மையிலேயே சொல்றேன், ஒரு காலத்தில் எப்படி காமெடிக்குன்னு வீரப்பன் மாதிரி இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிச்சயமா எஸ்பி ராஜ்குமாருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ரொம்ப ரசித்து
இன்னும் மறக்க முடியாத பல காமெடிகள்லாம் வந்து பண்ணது யாருன்னா எஸ்பி ராஜ்குமார் தான். உங்களுக்கு பல பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, நாட்டாமையில கூட அந்த காமெடி கவுண்டமணி செந்தில் காமெடி பண்ணது எஸ்பி ராஜ்குமார் தான் அப்படின்றத ரவிக்குமாரும் சௌத்ரி சார் தான் அடிக்கடி சொல்லுவாங்க. எஸ்பி ராஜ்குமார் நாட்டாமை படத்திலிருந்து பிஸ்தா படம் வரை என்னுடன் துணை இயக்குனராக இணை இயக்குனராக பணிபுரிந்தவர். விக்ரமன் சார் சொன்ன மாதிரி நிறைய காமெடி ஃபீலிங் உள்ளவர். நிறைய அவருடைய ட்ரெண்ட் வந்து யூஸ்வலா காமெடி தான். ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு இண்டஸ்ட்ரியில. பிஸ்தா படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் அடுத்தது அவருக்கு படம் கொடுத்தாரு. ஒரு பட்ஜெட் சொன்னா நானே வந்து ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட்னா 29 ரூபால முடிக்கணும்னு பார்ப்பேன். அவன் 24 ரூபால முடிக்கணும்னு பார்ப்பான். ஸோ என்னை விட கம்மியாக அதை செலவு பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் பிரியர் அவரு. பட் பட்ஜெட் மட்டும் பார்த்தா போதாது. இந்த காலத்துல காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு ராஜ்குமார். அதனால பட்ஜெட்டையும் பார்க்கணும். அதே டைம் வந்து இந்த காம்படிஷன்ல நம்ம எப்படி எல்லாரோடையும் சேர்ந்து முன்னுக்கு வரணும், எல்லாரையும் எப்படி போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. ஸோ அந்த காம்படிஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் அண்ணே அந்த கதையை பத்தி சொல்லும் போதே அண்ணே இந்த கதையை பத்தி நம்ம இன்னொரு படப்பிடிப்புல இருக்கும் போது சொல்லிட்டாங்க, அண்ணா இப்படி ஒரு படம் இப்படி ஒரு கதை இருக்கு, இந்த கதையில இந்த ஒரு ஓனர் கேரக்டர் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பா உங்களுக்காக இந்த படத்துல நீங்க கேட்கும் போதெல்லாம் நான் டேட் தரேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா அண்ணாஜி இந்த சீன் இப்படி பண்ணிருமா டக்கு டக்கு டக்குன்னு. ஏன்னா இங்க பேசுறது ஒண்ணா இருக்கும், அங்க போகும்போது பயங்கர காமெடி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமை உள்ள நம்ம அண்ணன் எஸ்பி ராஜ்குமார் அண்ணன். கிட்டத்தட்ட இவருடைய இதுக்கு முன்னால எடுத்த படங்கள்லாம் நிறைய பேர் பாராட்டி பேசினாங்க. இந்த படம் அண்ணனுடைய மைல்கல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமகுடமா அண்ணனுக்கு இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா ராஜ்குமார், நான் அவனை பாராட்டி இருக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் நல்ல டைரக்டர்கிட்டே இருந்து வந்தவன். விக்ரமனு ரவிக்குமார்கிட்ட இருந்து வந்தவன். அவன் நல்லா எடுக்கலன்னா தான் தப்பு. ஆனா என்னன்னா காமெடி சென்ஸ் உள்ளவன்றது வடிவேல் ஒரு சேர்ல ஒத்த சேர்ல நண்பர்களா பார்த்து ஒரு படத்துல காமெடி பண்ணியிருப்பாங்க. அது எந்த கார்மயத்துல ஒத்த சேரு நல்ல நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து கூட எப்படா இருக்க உட்காரு சண்டை ஆயிடும். நண்பர்கள் பிரிஞ்சிருவாங்க. அற்புதமான விஷயமா பண்ணுவாங்க. ராஜ்குமார் நல்லவன், ஒரு பக்கம் கெட்டவன். எனக்கு அவனை ஆகாது, உண்மையில சொல்றேன். நான் அவனை எப்பயுமே பாராட்டி பேசவே மாட்டேன். ஏன்னா இவன் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நான் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து ஒன்று இருக்கும். நான் எம்எல்ஏ இருக்கும்போது 3 வருஷம் உனக்கு இடம் கொடுத்தேன். சும்மா இருந்துக்க போடாங்க, மெட்ராஸ்ல தங்கறதுக்கு இடம் இல்லை, போடாங்க. சினிமாக்காரனுக்கு எவன் இடம் கொடுக்குறான், நீ போய் தங்கனே. ஏன்னா அங்கே வாடகை கிடையாது. இவன் வாடகை கிட்ட கிடைக்குமா? அதை விட்டேன். ஆனா இவன் என்ன செஞ்சான், நன்றி எடுத்தேன்னமா கார்மேகத்துல மனோரமாவுக்கு நான் புருஷன் ஆக்கிட்டேன். மனோரமாவுக்கு புருஷனாக்குனது எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டால்வர்ட், அந்த லெஜெண்ட், அவங்களுக்கு கணவரை நான் நடிச்சதுல சந்தோஷம். மம்முட்டிக்கு போய் அப்பாவை போட்டுறேன். மம்முட்டி வந்து எப்படா ஏண்டா மம்முட்டிக்கு போய் நான் அப்பாவா? இல்லைண்ணே, நான் அதுக்காக வித்தியாசமா எல்லாம் பண்ணிக்கின்னு ஏகப்பட்டதை பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா மம்முட்டிக்கு அப்பான்னு சொல்லிட்டேன். மம்முட்டியே அப்பாடா, அப்புறம் நான் எப்படா